அனைவருக்கும் வணக்கம். நான் அமுதா, உதவி பேராசிரியை, டாக்டர் எஸ்என்எஸ் கல்வியியல் கல்லூரி கோவை. இன்றைக்கி நம்ம வந்துட்டு பாலினம், பள்ளி மற்றும் சமுதாயம் அப்படிங்கிற பாடப்பகுதியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாலினம், பள்ளி மற்றும் சமுதாயத்தில் பள்ளி அமைப்புகளுக்கு வெளியே பாலின கல்வி அப்படிங்கிற தலைப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். பள்ளி அமைப்புகளுக்கு வெளியே பாலின கல்வி என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலின கல்வினா என்ன அப்படிங்கிற கருத்துக்களே தெரியாமல் இருக்குது. தவறான புரிதல்கள் மற்றும் சமத்துவ ஊக்குவிப்பு, வன்முறை தடுப்பு, விழிப்புணர்வின்மை இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப பாதிப்புக்குள்ளான ஒரு முக்கியமான செயல்பாடுகளாக இருக்குது. பாலினம் பற்றிய தவறான புரிதல் சமூகத்தில் பரவலாக இருக்குது. அதுக்கான ஊக்குவிப்பு வந்துட்டு சமத்துவம் தான். பாலினத்தில் சமத்துவத்தை பின்பற்றணும் அப்படிங்கிற கருத்துக்கள் தான் முக்கியமாக பரவ வேண்டி இருக்குது. பாலினம் சார்ந்த வன்முறையை தடுக்கவும் நம்மளுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது. அது தொடர்பான விழிப்புணர்வு, பாலினம் தொடர்பான விழிப்புணர்வு இன்றைய சமூக மக்களுக்கு தேவையான ஒரு முக்கிய கருத்தாக இருக்குது. அடுத்து பாலின கல்வியோட முக்கியமான தலைப்புகள் என்னென்ன இன்றைக்கி நம்ம பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, சமூக கட்டுமானம், உயிரியல் வேறுபாடுகள் மற்றும் பாலின வெளிப்பாடுகள் குறித்த புரிதல்கள், பாலின பாகுபாடு குறித்த ஒடுக்குமுறை பற்றிய ஆய்வுகள், இதெல்லாம் இன்றைய சூழல் நடத்தப்பெற்றால் மட்டும்தான் பாலினம் குறித்த செயல்பாடுகள் உரிய அறிவுறுத்தல்களோடு இன்றைய சமூக மக்களுக்கு உரிய புரிதலோடு சென்றடைவதற்கான வாய்ப்புகளாக அமையும். அதுக்கான முக்கியமான கருத்துக்களாக சமத்துவம் மற்றும் சமூக நீதி பெறுவது முக்கியமான விஷயமா இருக்குது. ஆரோக்கியம் பெறுவது, இனப்பெருக்கம் பெறுவது, இது என்ன மாதிரியான ஒரு ஆரோக்கியமான இனப்பெருக்க சூழல் பாலினத்தில் இருக்குது அப்படிங்கிற கருத்துக்களும் இதில் நம்ம முக்கியமான கருத்துக்களாக பதிவு செய்கிறோம். இதற்கு அடிப்படை தேவையாக இருக்கிறது கல்வி. கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளும் செயல்முறைகளும் கற்பித்தல் முறைகளும் பாலினத்துக்கு ஏற்றவாறு நம்ம வந்துட்டு கொடுக்கும்பொழுது மட்டும்தான் அந்த பாலினம் குறித்த உரிய செயல்பாடுகள், உரிய கருத்துக்கள், சமத்துவம் குறித்த செயல்பாடுகள் எல்லாமே இன்னைக்கு சமூகத்தில் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாலின கல்வி தொடர்பான குழு விவாதங்கள் இன்றைய சூழலில் நடத்தப்படணும். கலை மற்றும் பாலினம் பற்றிய படைப்புகள் அதிகமாக வெளியிடப்படணும். நேர்மறையான சிந்தனையுடைய படைப்புகள் வெளியிடப்படணும். எளிதில் அணுகக்கூடிய தகவல்களாக இருக்கணும். பாலினம் குறித்த தகவல்கள் நேர்மறையான சிந்தனை உடைய தகவல்களாக இருக்கணும். அது மட்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தில் ஏற்படுத்தக்கூடிய விழிப்புணர்வு தொடர்பான புத்தகங்கள், பாடல்கள், படங்கள், இது தொடர்பான செயல்பாடுகள் அனைத்துமே இயக்கப்படும். இன்னைக்கு திரைப்படங்களில் கூட பாலினம் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுது. அது ஒரு சில படங்களில் மட்டும்தான். பொதுவாக அதிகமாக வந்துட்டு பாலினம் குறித்த கருத்தரங்குகள், பட்டறைகள், செயல்முறைகள் எல்லாமே அதிக அளவில் உலகம் முழுக்க அனைத்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் நடத்தப்படும் பொழுது தான் அவங்க வந்துட்டு பாலினம் குறித்த கற்றல், பாலினம்னா என்ன அப்படிங்கிற பாலினம் குறித்த புரிதலும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக அமையும். இதில் பள்ளிகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். பள்ளிக்கு வெளியே பாலின கல்வினா என்ன, அனைத்து வயதினருக்கும் இந்த பாலின கல்வி சென்றடையணும். அதனால தான் ஆசிரியர் பயிற்சி மாணவர்களுக்கு இது ஒரு முக்கியமான பாடத்தலைப்பாக வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் முறைசாரா சூழல் வந்துட்டு அவங்களுக்கு பாலினம் குறித்த கருத்துக்களை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அது தொடர்பான சமூகம் தொடர்பான அணுகுமுறைகள் மற்றும் சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பாலின கல்வி இன்றைய சூழல்ல அனைவருக்கும் கொடுக்கப்படணும். இளைஞர்கள், இளம் வயதினர்களுடைய முக்கிய இலக்கா பாலினம் குறித்த நேர்மறையான சிந்தனையை உருவாக்குவது ஒரு முக்கியமான கருத்தா இருக்கணும். இது முதல்ல பார்த்தீங்கன்னா பெற்றோர்களிடமிருந்து தான் பாலினம் குறித்த சிந்தனைகளும் கருத்துக்களும் குடும்பத்துக்கு போகுது. அப்ப பெற்றோர்கள், குழந்தைகள் அனைவருக்குமே பாலின கல்வி அப்படிங்கிறது முக்கியமான ஒரு இலக்கா இருக்குது. சமூக தலைவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களை உள்ளடக்கி இது இருக்குது. இன்றைய சூழல்ல நிறுவனங்கள் மற்றும் பணியிடங்களுக்கு இது தொடர்பான பயிற்சி பட்டறைகள், தீர்வுகளும் நடத்தப்படணும். பொதுவாக வந்துட்டு சவால்கள், இன்றைய சூழல்ல பாலினம் குறித்த தகவல்களை கொடுக்கறதுல என்ன மாதிரியான சவால்கள் இருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தோட தயக்கம், ஒரு ஆண் இப்படி இருக்கணும், பெண் இப்படி இருக்கணுங்கிற பாலின செயல்பாடுகளை புதிய விஷயங்கள்ல ஏத்துக்கிறதுக்கு இன்றைய சமூகம் தயங்குகிறது. ஒரு சாதி அடிப்படையிலாக இருக்கட்டும், ஒரு இன அடிப்படையிலாக இருக்கட்டும், ஒரு சமூக அடிப்படையிலாக இருக்கட்டும், புதிய கருத்துக்கள், சிந்தனைகள் இதெல்லாத்தையும் வந்துட்டு ஒவ்வொரு சமுதாயமும் ஏற்றுக்கொள்வதற்கு ரொம்பவே தயங்கி தான் ஏற்றுக்கிறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த 21st செஞ்சுரி இருக்குது. ஆனால் இன்னும் வந்துட்டு 20th செஞ்சுரியில் பார்த்தோன்னா பாலினம் தொடர்பான சிந்தனைகள், கருத்துக்கள் நம்மளால் ஏற்றுக்க முடியாத ஒரு சூழலாக இருந்துச்சு. இன்னைக்கு தான் அது தொடர்பான புரிதல் ஏற்பட்டு தவறான கருத்துக்கள், தகவல்களை பற்றி வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, பாலினம் குறித்த சரியான புரிதல் மூலம் அதை எதிர்த்து போராடி பாலினம் குறித்த சரியான புரிதலினால் நல்ல சிறந்த ஒரு சமூகத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய சூழலில் பற்றாக்குறை ஏற்படுது. பாலினம் குறித்த பயிற்சியாளர்களோட பற்றாக்குறை இருக்குது. பாலினம் குறித்த வளங்களை, அந்த கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கான செயல்பாடுகள் எல்லாமே நம்மளுக்கு இன்னைக்கு பற்றாக்குறையாக இருக்குது. அப்போ அதற்கான தீர்வு என்னன்னு நம்ம பார்த்தோன்னா, ஆரோக்கியமான ஒரு சூழலை உருவாக்குறதா முக்கியம். பாலினம் குறித்த ஆரோக்கியமான ஒரு சூழல் இன்றைய சமுதாயத்தில் உருவாகும் பொழுது மட்டுமே
பாலினம் குறித்த தகவல்கள் மக்களுக்கு எளிதில் சென்றடைந்து சிறந்த சமுதாயமாக உருவாகும். அப்போ வந்துட்டு அனைத்து சமூகங்களிலும் அனைத்து மட்டங்களிலும் சமத்துவம் சமூகத்துவம் இது ரொம்ப அடிப்படையான தேவையாக இருக்குது. இதை கொடுக்கக்கூடியது ஒரு சிறந்த பாலினம் தொடர்பான புரிதல் மற்றும் கல்வி மற்றும் சமூக ஏற்பாடாக கூட நம்ம வச்சுக்கலாம். எனவே பாலினம் தொடர்பான செயல்பாடுகள் பள்ளிக்கு மட்டுமல்ல, பள்ளிக்கு வெளியேயும் சிறந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது தான் சமூக மாற்றத்திற்கான ஒரு முக்கியமான காரணியாக நம்ம கருதலாம். நன்றி.